இன்றைக்கி பானிபூரி தான் பார்க்க போகிறோம். பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேக வச்சாச்சு. கரம் மசாலா, பட்டை, லவங்க, பூ போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அது எண்ணெய் காயிட்டு ஒரு பக்கம் மசாலா அரைச்சி வச்சாச்சு. இப்போது வந்துட்டு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி போட்டு கூட 4 வெத்தலை, ஒரு கொட்டை புளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து 2 பாகமாக பிரிச்சுக்கலாம். ரசத்துக்கு ப்ளஸ் வந்து குருமாக்கு. இப்போ குருமா செய்ய போகிறோம். நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. அரைச்சி வச்ச பட்டை லவங்க மசாலாவை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வறுத்த உடனே இதில் ஒரு பாகம் எடுத்து நம்ம அதில் போட்டு நல்லா வறுத்த உடனே இதில் கரம் மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கஸ்தூரி மேத்தி போட்டாச்சு. வெறும் மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலா, அப்புறம் பட்டை பவுட்ரு போட்டு நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது வந்துட்டு உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்டாச்சு. பட்டாணி தண்ணி தான், அது பச்சையாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொதிக்கிட்டோம். இதுவும் அதே மசாலா தான், சேம். இது கூட வந்து சாட் மசாலாவும் மிளகுத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் ரசத்துக்கு. இப்போ வந்து குருமாவுக்கு நம்ம தேவையான இன்னொரு பொருள் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கடல மாவு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 2ம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி அது கூட வச்சுருக்கோம். ஏன்னா மசாலா வந்து கொஞ்சம் திக்காக வரணும். இப்போ வந்து ரசத்துக்கு தேவையான நம்ம லெமன் பிழிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து குருமா ரெடி ஆகிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ ரசமும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தேவையான மசாலாவெல்லாமும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் உப்பு கலந்துட்டா சரியாக போச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பானிபூரி வறுத்துக்கலாம். பூரி வறுத்து எடுத்து வச்சாச்சு. அது கூட வந்துட்டு நம்ம வந்து இப்போது கார்ன்ஃப்ளவரும் வறுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுத்து வச்சாச்சு. இது கூட கார்ன்ஃப்ளவரும் நான் வறுத்துட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு நல்லா ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு, தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்திருக்கேன். இப்போ நம்ம ரசம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்னென்னு பார்த்துலாம். இது ரசம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பானிபூரியும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓமப்பொடி, மிக்சரு, காரக்கல்ல, வெங்காயம், கேரட் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து சாஸு, தயிர், இது வந்து குருமா. இதில் எது சாப்பிட்ணும் பசங்க நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்தாண்ட சைடு வந்துட்டு உருளைக்கிழங்கும் பட்டாணியும் தனியாக வேக வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே போட்டு பாப்பாவுக்கு மிக்ஸ் பண்ணி நான் கொடுக்க போகிறேன். அவங்க சாப்பிட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னாதாங்க. ஆல்ரெடி வந்து நான் செய்திருக்கேன். ஆனால் நான் நிறையா செய்ததில்ல, திட்டமாக செய்திருக்கேன் பசங்களுக்காக மட்டும். இப்போ வந்துட்டு நிறைய செய்து வச்சிடலாம். பசங்க வந்து நிறையா வேணும் கேட்டாங்கன்றதுக்காக நிறைய செய்வேன். அதனால் ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகிருக்குமா அப்படின்ற ஒரு பயத்திலே பாப்பாவுக்கு நான் போட்டு ஷோ பண்ணி கொடுத்தேன். எல்லாமே போட்டு கொடுத்ததுக்கப்புறம் பாப்பா வாங்கி சாப்பிட்டு சூப்பராக இருக்குமா, ரோட்டு கடையில் இருக்க மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே நண்பர்களே, இது நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்றைக்கி இவ்வளோதான். ஓகே பாய்.